மூட்டு வலியை சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மூட்டு வலி வந்துட்டாலே போதும், கொஞ்சம் கூட அவங்களால நடக்கவே முடியாது, படிக்கட்டு ஏறவே முடியாது. அப்படியே ஏறினாலும் பயங்கரமான ஒரு வலி இருக்கும், உயிரே போகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை பெறலாம். இது அதற்கு மட்டும் இல்லை, சில பேருக்கு ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே வலி இருக்கும். அதாவது ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல தான் ஜாயின் பெயின் இல்லைன்னா மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல, அதாவது கை மூட்டு, விரல் மூட்டு, அந்த மாதிரி இடத்துல கூட உங்களுக்கு வலி இருந்தாலும் இந்த ரெமெடியை நீங்க ட்ரை பண்ணலாம். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான கற்றாழை மடல் 2 எடுத்திருக்கேன். அதாவது கற்றாழை இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷான கற்றாழைய சைடில் இருக்கக்கூடிய முள்ளை நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை தோலையும் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லு மட்டுமே நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷான ஜெல் பயன்படுத்துங்க. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த கற்றாழை ஜெல் இந்த ரெமெடிக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த வழுவழுப்பு தன்மை மூட்டுகளில் நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மையை கொடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த மூட்டு வலி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த கற்றாழை ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். இப்போ இந்த கற்றாழையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு 3லிருந்து 4 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்துக்கங்க. பூண்டை தோல் உரிச்சிட்டு பயன்படுத்துங்க, சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. கூடவே ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. உங்களுக்கு அந்த வலி சம்பந்தமான, அதாவது மூட்டு வலி, கை கால் வலி இருக்கு அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் அதிகமா பயன்படுத்துங்க. நீங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த மூட்டுகள்ல ஆமணக்கு எண்ணெய், அதாவது அந்த விளக்கெண்ணெயை நீங்க அதிகமா பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். அது இதை இப்போ மூட்டுகளில் தடவணும். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எப்படி தடவணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கால் முட்டி இருக்கு இல்லையா, இந்த முட்டி பகுதிகளில் அந்த மூட்டு முழுவதுமே ஃபுல்லாக நல்லா தடவி விடுங்க. நல்லா தடவணும். அதாவது சும்மா ஒரு மெல்லியதா ஒரு லேயர் மாதிரி போடாம நல்ல ஒரு திக் மாஸ்க் மாதிரி நல்லா போட்டு விடுங்க. இப்போ இதுல நீங்க வெற்றிலை கிடைச்சதுன்னா, ஃப்ரெஷ்ஷான வெற்றிலை இருந்தா கூட லைட்டா அடுப்பு அனல்ல காட்டிட்டு அதை கூட நீங்க மேல அப்படியே அமுக்கி விடலாம். இல்ல அப்படின்னா எருக்க இலைன்னு சொல்லுவாங்க, ரோட்டோரங்கள்ல கிடைக்கும். அந்த எருக்க இலை கிடைச்சா கூட அடுப்பு அனல்ல லைட்டா வாட்டிட்டு அதையும் நீங்க இது மேல அப்படியே அமுக்கி விடுறதா இருந்தாலும் விடலாம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலி அப்பே ஒரு 10 நிமிஷத்துல சரியாயிடும். ரொம்ப எளிதான மருத்துவம் இது. அந்த எருக்க இலைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எருக்க இலையை பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு கிடைக்கல, அதனால நான் வெறும் இதை மட்டுமே அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்க இதை மட்டும் அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா ஓவர் நைட், அதாவது இரவு முழுவதுமே விட்டுட்டு கூட நீங்க மறுநாள் காலையில கழுவுறதா இருந்தாலும் கழுவலாம். அவ்வளோ ஒரு அருமையான பலனை கொடுக்கும். கண்டிப்பா நீங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. மூட்டு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இது தீர்வு கொடுக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.